மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் நஞ்சப்பா நகர் பகுதியில் வசித்து வந்த திருமூர்த்தி சாந்தி தம்பதியினர் கடந்த 6 வருடங்களாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் சீட் சேர்ந்துள்ள நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ஏல சீட்டை நிறுத்துவதாகவும் தங்களால் நடத்த முடியவில்லை எனவும் தங்கள் கட்டிய பணத்தை வீட்டை விற்று ராம் லட்சுமி என்ற வழக்கறிஞர் மூலம் திருப்பி தருவதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி வீடு விற்ற பணத்திலிருந்து ராம் லட்சுமி ஆபீஸில் வைத்து 17 பேருக்கு மட்டும் பணம் வழங்கியதாகவும் மேலும் 26 பேருக்கு 21 லட்சம் ரூபாய் வரை தர வேண்டிய நிலையில் பணம் தர முடியாது என கூறியுள்ளனர். இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர். நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெனிஃபர் மற்றும் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு வழங்கினர். நாம் தமிழர் கட்சியின் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெனிஃபர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் காலி லாரிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி இயக்கப்படுகிறது. தொடர்ந்து விபத்துகளை ஏற்படுத்தி வரும் லாரிகள் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரம் அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றிச் சென்றதாக இதுவரை எந்த வழக்கும் பதிவாகவில்லை. எனவே கனிம வள கடத்தலுக்கு மூல காரணமாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அக்கட்சியின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் காலதாமதமின்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் நியாயமான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். விற்பனையாளர்களுக்கு அங்காடி பணிகளை தவிர வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குதல், வருவாய்த்துறையினர் செய்ய வேண்டிய இலவச வேட்டி சேலை வழங்கும் கூடுதல் பணி சுமை வழங்குவதை கைவிட வேண்டும் போன்ற 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பன்னாட்டு பல்நோக்கு மையத்தை இடமாற்றம் செய்யக்கோரி இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் இந்து முன்னணி சார்பாக வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச மையத்தை அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி அமைப்பின் புதுவை மாநில தலைவர் சுனில்குமார் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தின் போது லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் வள்ளலார் பக்தர்கள் கூடும் பெருவெளியில் சர்வதேச மையத்தை அமைக்கும் எண்ணத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பேசினார். மேலும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்போரூர் அருகே கோயிலை இடிக்க தனிநபர் முயற்சிப்பதை கண்டித்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள செங்காடு கிராமத்தில் சங்கோதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் பின்புறம் அதே பகுதியை சேர்ந்த குமாரி என்பவருக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்நிலையில் காலியிடத்திற்கு நேரடி பாதை வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மற்றும் போலீசார் கோயிலை இடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி மக்கள் குவிந்தனர். மேலும் தனிநபருக்காக கோயிலை இடிக்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கோயில் முன்பு திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தொண்டி அருகே தனியார் ரால் பண்ணையில் பதுக்கி வைத்திருந்த 460 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தி இருப்பதாக சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திருச்சி சுங்கத்துறையினர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கிழக்கு கடற்கரை பகுதியில் தீவிர கண்காணிப்பு சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது தொண்டி அருகே உள்ள எஸ்பி பட்டினம் பகுதியில் ஒரு தனியார் ரால் பண்ணையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 லட்சம் மதிப்புள்ள 460 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல்
பறிமுதல் செய்தனர். பின்னர் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த தொண்டியை சேர்ந்த ரகுமானை கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தலில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருங்களத்தூரில் உள்ள பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கராத்தே மாணவ மாணவிகளுக்கு தகுதி தேர்வு போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் உள்ள பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கராத்தே மாணவர்களுக்கான தகுதி தேர்வு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தீப்பந்த சிலம்பம், வாள்வீச்சு, மான்கொம்பு என தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதையடுத்து அனைவரின் தகுதி மற்றும் திறமைக்கேற்ப மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம் போன்ற கலர் பெல்ட்டுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி சேர்மன் காமராஜ் கராத்தே பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு பேசிய பெண்கள், பெண் குழந்தைகள் ஏதேனும் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் என்று தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே பாஜக கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தி கழிவுநீர் கால்வாயில் வீசிய மர்ம நபர்களை கைது செய்ய கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் அகரம் கிராமத்தில் சில தினங்களுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததால் பாரதிய ஜனதா கட்சி கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி திறப்பு விழா செய்ய வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தி கழிவுநீர் கால்வாயில் வீசி சென்றுள்ளனர். இதையறிந்த பாஜகவினர் பட்டியலின திருப்பத்தூர் வடக்கு மண்டல தலைவர் பழனி தலைமையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சூரம்பட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் மேசப்பன் தலைமையில் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 6 மணிக்கு மேல் கைரேகை பதிவிடும் பணியை கைவிடுவது, பொதுப்பணி நிலை முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். சமத்துவ மக்கள் கட்சியின் ஆண்டு விழா திருவொற்றியூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றத்துடன் கொண்டாடப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள சமத்துவ மக்கள் கழக அலுவலகத்தில் கட்சியின் 9ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கட்சி நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் ஆகியோர் கட்சியின் கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கினர். சமத்துவ மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எர்ணாவூர் நாராயணன், தமிழகத்தில் பாஜகவால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றும், தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது பார்க்க வராத பிரதமர் மோடி தேர்தல் வருவதால் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து செல்கிறார் என்று விமர்சித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.